ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இந்த வீடியோவில் நம்ம எப்படி கட் ஒர்க் பண்ணலான்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக எப்படி ஜிக்ஸாக் போடணும்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஜரியில் ஒரு லைன் போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நல்லா திக்னஸ்க்காக அந்த மாதிரி போட்டுக்கணும். அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சு சொல்லுவாங்க. இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த மாதிரி போடணும். ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம நாட் போட்டுறதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நான் லைனில் போட்டேன். இப்போ அந்த ஷேப்புக்கு ஹார்ட்டின் ஷேப்புக்கும் அதே மாதிரி ஒரு சரி லைன் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கணும். அதே மாதிரி அங்கே முன்னாடி போட்டு காட்டினல அதே மாதிரி இதுலேயும் கண்டினியூவாக மேலே திக்னஸ்க்காக கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம திக்னஸ்க்காக மேலே இன்னும் கண்டினியூவாக அது மேலே நம்ம போட்டுக்கினே வரணும். கரெக்டாக எட்ஜில் முடிச்சுட்டு அதில் ஜிக்ஸாக் போட்டோம்ல அந்த ஸ்டிச்சு அது மேலே இப்போ அதாவது ஹார்ட் அண்ட் ஷேப்புக்கு போடணும். அந்த லைனில் போட்டு காட்டினேன். எதுக்குன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இப்போ அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே அந்த ஷேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் இப்போ கட் ஒர்க் பண்ண போகிறோம். கட் ஒர்க்குன்னு நம்ம உள்ளார எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கணுமோ அதை வந்து ஊதுவத்தியாலேயோ இல்லை கொசுவத்தி இருக்குல்ல அதனால கூட நான் ஊதுவத்தி தான் எடுத்துருக்கேன். அதை வந்து கட் பண்ணி ஏன் திக்னஸ் வேணும்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ கட் பண்ணும்போது கட் ஆகாது பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போனாலும் கூட நான் எவ்வளோ கிட்ட பண்ணுறேன் அப்போ கூட அது கட் ஆகலை. இதே வேறு எதுனா அப்படி ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாகவே கிளாத் ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். பட் இதில் பாருங்கள், அதுக்காக தான் அந்த கட் ஒர்க் ஃபஸ்ட்டு ஒரு லைனு இன்னொரு லைன் போட்டு அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக கண்டினியூவாகவே இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எடுத்துடணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்களா, கட்டர் வச்சு கூட கட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஆக்சுவலி இதான் மெத்தடு போட்டு காட்டுறேன். இப்போ அது மேலே ஏதாவது பீட்ஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இதுவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு இப்போ நம்ம நெட் கிளாத்தை வச்சு கூட இது பண்ணலாம். நம்ம நார்மலாக கட் பண்ணிட்டு கட் ஒர்க் பண்ணிட்டு அதனால் நம்ம பீட்ஸ் எடுத்துருக்கேன். கிளாஸ் டியூப் சொல்லுவாங்க, சின்ன சைஸ் இருக்கும். இல்லை கட் பீட்ஸும் சொல்லுவாங்க. அது ப்ளஸ் 3 mm சைஸில் இருக்க பீட்ஸு அதுவும் போட்டு இந்த மாதிரி ஒரு 6 எடுத்துகிட்டு அது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. டிசைன் தெரியும். கீழே போட்டுருக்கோம். இது மாதிரி நார்மல் லைனில் தான் எடுத்துருக்கோம். கண்டினியூவாக இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். ஃபுல்லாகவே இதுதான் ஃபைனல் அவுட்புட். இதில் கிளாத் வேறு கலர் வச்சு நான் ஒயிட் கிளாத் காட்டன் பண்ணியிருக்கேன். இதே நெட்டு வச்சு அட்டாச் பண்ணிட்டு காட்டியிருக்கேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.